ஹாய் ட்ரேடர்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அனலைஸ் வீடியோ அண்ட் லைவ்ல மீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம யூடியூப் லைவ்ல நிஃப்டி 50யோட லெவல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம். ஸோ அது நமக்கு ஒரு 50% ஒர்க் ஆயிருக்கு. 50% எதிர்பார்த்த லெவலுக்கு போகாதனால நம்ம அந்த லெவலில் என்ட்ரிஸ் எடுக்கல. பட் இந்த லெவல் நம்ம பை என்ட்ரிக்கான ஃபோக்கஸ் இருக்கு. அப்போ நம்ம வெயிட் பண்ணியிருந்த லெவலை நம்மளுக்கு நிஃப்டி 50 டுடே ரீச் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டியை லாங்கர் டைம் ஃப்ரேம்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம்க்கு வரலாம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல நிஃப்டி நம்மளுக்கு கரண்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டியோட வியூ பிரகாரம் ஒன் டே டைம் ஃப்ரேம் வைக்கிறப்ப ஒரு ஃபியூ வீக்ஸா மார்க்கெட் நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இருந்தது. ஒன் டே டைம் ஃப்ரேம் பேஸ்ட் பாக்குறப்ப ஒரு ஃபியூ வீக்ஸா மார்க்கெட் நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா 23,800 24,400 இந்த ஒரு 600 பாயிண்ட்ஸ்குள்ள தான் நிஃப்டி நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதையும் தாண்டி நிஃப்டி நம்மளுக்கு 23,800 நம்மளுக்கு பிரேக் ஆகி கீழே வந்துச்சு. ஸோ அங்க இருந்து நம்ம என்ன லெவல் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க இருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு 22,200 ரீச் பண்ணணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் 22,200 பிரேக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவல் ஆனது 19,000 இல்லைன்னா 21,000. ஸோ அங்க போய் தான் நிஃப்டி நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வரணுங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா மார்க்கெட்டோட டிராவல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 23,800 23,200 இதுக்குள்ள மார்க்கெட் ஒரு 2 வீக்ஸ் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுலதான் 1 ஹவரோட அனலைஸ் பேஸ்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பாக்குறப்ப தெளிவா என்ன நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, 23,300 ஒரு நாள் கேப் டவுன்ல நம்மளுக்கு பிரேக் பண்ணுச்சு. ஸோ ஓகே, கேப் டவுன் பிரேக்கிங். ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரீட்ரஸ்ட் எடுக்க வருங்கிற டேல வெயிட் பண்ணி பாக்குறப்ப ஒரு 2 டேஸ் கழிச்சு மார்க்கெட் எஸ்டர்டே ரீட்ரஸ்ட் எடுத்து இங்க கம்ப்ளீட் பண்ணிச்சு. சாரி, அதுக்கு பிஃபோர் டே ரீட்ரஸ்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிச்சு. எஸ்டர்டே கேப் டவுன்ல ஓபன் ஆச்சு. ஓகே, கேப் டவுன்ல ஓபன் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, சோ இங்க இருந்து செல் ஆகுன்னு பார்த்தா மறுபடியும் கேப் ஃபில் பண்ணுச்சு. சோ ஃபில் பண்ணிட்டு இன்னைக்காவது கேப் டவுன்ல ஓபன் ஆகி செல் ஆகும்னா இன்னைக்கும் மறுபடியும் ரீட்ரஸ்ட் போயிருக்கு. சோ ஓவராலா இந்த ஃபுல் ரீட்ரஸ்டே மார்க்கெட் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கு. இப்ப இன்னமும் எனக்கு டெக்னிக்கலி மார்க்கெட் பைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சானா கிடையாது. ஏன்னா நாளைக்கு 15 மினிட்ஸ் இந்த லெவல்ல இருந்து நம்மளுக்கு டச் பண்ணி ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா எனக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். இல்லனா மார்க்கெட் இதுக்குள்ளேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கிறனால சோ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா செல் சைடு மட்டும்தான் இருக்கு. பை சைடுக்கு ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. சோ இப்ப லோயர் டைம் ஃப்ரேம்ல நம்மளோட அனலைஸ் பேஸ் பண்ணி நம்ம பாக்குறப்ப இதான் லோயர் டைம் ஃப்ரேம். சோ இங்க நம்மளோட அனலைஸ் பேஸ் பண்ணி பாக்குறப்ப இன்னைக்கு மார்னிங் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா, மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் 23,800 ஏரியால நின்றுட்டே இருந்துச்சு. அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 780 இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் நின்று இருந்துச்சு. ஓகே, 780 எப்படா பிரேக் பண்ணுவான்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டிராப் பண்றப்பதான் நானும் எனக்கும் ஒரு 5 மினிட்ஸ்ல கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே, மார்க்கெட் நம்மளுக்கு செல் சைடு திரும்பிடுச்சு அப்படின்ட்டு. சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்றப்ப நான் லைவ்ல ஜஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். 23,580 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். ஒன்ஸ் 23,695 நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்படின்றப்ப அங்க இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. சோ அங்க இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த என்ட்ரியை நான் எடுத்தேனா எனக்கு இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு ஹை பிரேக் பண்ணிட்டு வந்திருந்தானே எடுத்துருப்பேன். சோ அதுக்குள்ளேயே மார்க்கெட் சுத்தவும் நான் அந்த என்ட்ரி எடுக்கல. சோ ஜஸ்ட் நான் இந்த லெவலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப குரூஷியலான லெவல் பாத்தீங்கன்னா 23,580 இந்த லெவலுக்காக மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னோட பிளான் என்ன, வெனஸ்டேக்கான பிளான் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுக்கு பிலோ நிஃப்டி பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 1 hour and 15 minutes எல்லாம் சஸ்டெயின் ஆகி அதோட லோ பிரேக் பண்ணிட்டு போகுதுன்னா நெக்ஸ்ட் இந்த ரேஞ்ச்ல ரீட்ரஸ்ட் எடுத்துச்சுன்னா ரீட்ரஸ்ட் என்ட்ரி எடுத்து இந்த லோ வரைக்கும் 23,341 வரைக்கும் நான் டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவேன். சோ இதுல ஒரு ஸ்மால் கரெக்ஷன் என்னன்னா, இதுல பிரேக் அவுட்லாம் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா அப்ப இங்கேயே ரிவர்சல் என்ட்ரி எடுத்து சோ அப் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ் இருக்கும். அது எவ்வளவு தூரம் அப்படின்னா, இந்த லெவல்ல ரீட்ரஸ்ட் எடுத்துச்சுன்னா ரீட்ரஸ்ட் என்ட்ரி, அங்க ரிவர்சல் என்ட்ரி கிடைச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி, அதாவது இங்க ரிவர்சல் பாயிண்ட்ல ரிவர்சல் கிடைச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி. மேக்சிமம் நம்மளுக்கு மினிமம் நம்மளுக்கு 23,400 இருந்து 550 இந்த ரேஞ்ச்குள்ள சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி அண்ட் ரீட்ரஸ்ட் என்ட்ரி அப் ட்ரெண்ட். இதுல பிரேக் அவுட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ரீட்ரஸ்ட் இதை மட்டும் கொடுத்துட்டான் அப்படின்னா ஒன்லி செல் சைட் மட்டும்தான். இந்த செல் சைட்ல இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 23,150 100 அந்த ரேஞ்ச் ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட்டா இருக்கும். அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நிஃப்டி நான் எதிர்பார்த்த மாதிரி 22,000 நெக்ஸ்ட் உடைக்க ரெடி ஆயிட்டு இருக்கும். சோ இப்ப ஃபண்டமெண்டலி தான் மார்க்கெட் மோஸ்ட்லி மூவ் ஆகுது. டெக்னிக்கலி மார்க்கெட் மூவ் ஆகுது ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டீச் பண்ண லெவல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் 5 மினிட்ஸ்ல ஸ்கேல்பிங் எடுத்துட்டு இருப்பீங்க. சோ 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேல்பிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் ஹண்ட் ஆகும்.
ஸோ பேஷியன்ஸா வெயிட் பண்ணி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட கன்ஃபர்மேஷன்ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ப்ராபபிலிட்டி பேஸ்டு அது வின்னிங் ரேஷியோ தான் வந்து நிற்கும் மந்த்லி. ஸோ அப்போ நம்மளோட கேபிட்டலை ஃபர்ஸ்ட் நம்ம செக்யூர் பண்ணி ட்ரேடர்ஸ் எல்லாம் சேஃபா இருக்கணும். நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்றவங்க எஸ்எம்சி ஐசிடி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ கரெக்டான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம ட்ரேடிங்ல சர்வே பண்ண முடியும். ஸோ சர்வைவல் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சக்ஸஸ் எப்போ வேணா பண்ணலாம். நம்ம அது வரையும் முதல்ல ட்ரேடிங்ல இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வே பண்ண கற்றுக்கங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்ட் லெவல்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைச்சுன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட லேர்னிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.